வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மிக்ஸ்டு தால் கிரேவி. இந்த கிரேவி செய்கிறதுக்காக நான் துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, சிறுபருப்பு, முழு உளுந்து, தட்டாம்பயிறு, பச்சைப்பயிறு, மொச்சப்பயிறு எல்லாமே சேர்த்துருக்கேன். நம்ம விருப்பப்பட்டால் நம்ம ராஜ்மா கூட சேர்த்துக்கலாம். எல்லா பருப்பு பயிரும் சேர்த்து செய்கிறதுனால இதில் ப்ரோட்டீன் அதிகமாக கிடைக்கும். உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு கிரேவி. இப்போ இந்த கிரேவி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். மிக்ஸ்டு டால் கிரேவி செய்கிறதுக்காக கருப்பு உளுந்து, தட்டாம்பயிறு, மொச்சை, பாசிப்பயிறு, கடலைப்பருப்பு, சிறுபருப்பு, துவரம் பருப்பு எல்லாமே ஈக்குவல் அளவு எடுத்துருக்கோம். ஒரு பயிர் எந்த அளவு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு எல்லாமே எடுத்துக்கலாம். இது கூட ராஜ்மா சேர்த்துக்கலாம், சோயா பீன்ஸ் சேர்த்துக்கலாம், என்ன நம்ம இஷ்டமோ அதெல்லாமே சேர்த்துக்கலாம். முழு உளுந்து, பாசிப்பயிறு, தட்டாம்பயிறு, மொச்சை இந்த நாளையும் நான் முதல்ல கழுவி தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். இது ஊறுனா தான் கொஞ்சம் ஈஸியாக வெந்துடும். இப்போ ராஜ்மா சேர்க்குறதா இருந்தாலும் நம்ம முதல்லே ஊற வச்சு சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப நான் ஒரு 7 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் தான் மெயின் காரத்துக்கு நம்ம சேர்க்க போகிறது. சில்லி பவுடர் கொஞ்சமாக தான் சேர்ப்போம், அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். கொத்தமல்லி தழை, சீரகம் 1 ஸ்பூன், கரம் மசாலாக்குள்ளே எல்லா ஸ்பைசஸும் எடுத்திருக்கேன். 1 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஸ்டார் அனிஸ், ஜாதி பத்திரி, கொஞ்சம் சோம்பு எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள், சில்லி பவுடர், கரம் மசாலா 1 ஸ்பூன், காயம் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை. இப்போ ஒரு குக்கரில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த எல்லா பருப்பையும் போட்டுக்கிறேன். அது கூடவே நான் கழுவி வச்சுருந்த இந்த பருப்பு மூணையும் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 4-5 விசில் வச்சு நல்லா குழைய வேக வைக்கணும். இப்போ வேக வச்சுக்கலாம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் 3 இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தாளிச்சிக்கலாம். சட்டியில் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம எல்லா ஸ்பைசஸும் இதோட சேர்த்துடலாம். முதல்ல ஜீரகம் சேர்த்துருக்கேன். அப்புறம் கரம் மசாலாவில் உள்ள எல்லா திங்ஸையும் இதோடு சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கணுன்னா நல்லா வாசம் வரும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அது கூடவே தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வேகணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அது கூடவே கரம் மசாலா, சில்லி பவுடர், உப்பு, மஞ்சள் தூள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இந்த பவுடரில் உள்ள பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 1 நிமிஷம் வதக்கி விடணும். பச்சை மிளகாய் நிறைய சேர்த்துருக்கிறதுனால சில்லி பவுடர் காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். நம்ம வேக வச்சுருந்த பருப்பு இந்த அளவுக்கு நல்லா குழைய வெந்துருச்சு. இப்போ இதோட சேர்த்துக்கலாம். பருப்பு எல்லாமே நல்லா கட்டியாக வெந்திருக்கிறதுனால முதல்ல தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பருப்பை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மூடி போட்டு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கணும். 5 நிமிஷமாக நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கடைசியாக மல்லித்தலை தூவிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா 1 ஸ்பூன் நெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். நான் இன்றைக்கி நெய் சேர்த்துக்கிறேன். மிக்ஸ்டு டால் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. தேவைப்பட்டால் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் கூட இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது சப்பாத்தி, பூரி தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.